வணக்கம் நண்பர்களே. ஒரு வீடியோ பார்த்தா அது உண்மையாக பையன் தெரில. கங்கை நதியில் ஒரு கேன் நிறையா ஒருத்தர் பால் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நதியில் ஊற்றுறாருங்க. அப்போது நிறைய குழந்தைகள் முதியவர்கள் வந்து அந்த பாலை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய வேண்டுதல் நதியில் ஊற்றுறதா தான் இருந்தது. அதனால் அந்த பால் முழுமையும் இந்த நதியில் ஊற்றணுங்கிற முயற்சியை தான் அவர் ஈடுபட்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. உங்கள் வேண்டுதலை நான் குறை சொல்லலை, ஆனால் அந்த வேண்டுதலோடு சேர்த்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வேண்டுதலை பண்ணுங்கள். அதாவது அந்த கேனில் இருக்கிறதுல ஒரு காவாசி உங்கள் வேண்டுதலை பண்ணுங்கள், மீதி இருக்க முக்கால்வாசி அங்கே இருக்கிற ஏழை எளிகளுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம அண்ணாவே சொல்லியிருக்காரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்லி காந்தியர்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாமே கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சு மட்டும்தாங்க சொல்லியிருந்திருப்பாங்க அந்த மகத்தானவர்கள். நீங்கள் இறைவனு செய்கிறத நான் குறை சொல்லலை, ஆனால் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறதுல காவாசி இறைவனுக்கும் முக்காவாசியை ஏழைகளுக்கும் செய்யுங்க. கண்டிப்பாக இறைவன் நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பாக கொடுப்பாரு, அதை விட அதிகமாகவே கிடைக்கும். இன்னொன்று என்னன்னா, அதாவது பக்தியும் கருணையும் சேரும்போது தான் உங்களுடைய பிரார்த்தனை முழுமையை அடையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி.